முதல் சந்திப்பு எபிசோட் 21. முதல் முறையாக தினேஷின் வீடியோ கால். பதட்டத்துடன் இருந்த ஆர்த்தியிடம் எடுத்து பேசு என்று சொல்லிவிட்டு போனை அட்டன் செய்து அங்கிருந்து ஓடினாள் திவ்யா. ஹே திவ்யா என்று ஆர்த்தி கத்தும் முன்பே போன் ஸ்கிரீனில் தினேஷின் புன்னகை முகம் தெரிந்தது. அம்மு, என்ன பாக்கணும் சொன்னியே என்று குறும்பாக கேட்டான் தினேஷ். ஆமா சொன்னேன், ஏன் சொல்லக்கூடாதா என்று கேட்டாள் ஆர்த்தி. யார் வேணா சொன்னது என்று சிரித்தான் தினேஷ். சிறிது நேரம் இருவரும் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தனர். இருவரும் காதலும் அந்த போன் காலில் இன்னும் அதிகமானது. அந்த நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. உடனே காலை கட் செய்தாள் ஆர்த்தி. அடுத்த நொடி கதவு திறந்தது. ஓய், நீ இங்கதான் இருக்கியா? வா, எல்லாரும் டைனிங் டேபிள்ல வெயிட் பண்றாங்க என்று அழைத்து சென்றாள் ரம்யா. இருவரும் கை கோர்த்து டைனிங் ஹாலுக்கு சென்றனர். வாமா உட்காரு என்று அன்புடன் அழைத்தார் திவ்யாவின் அம்மா. சாரிமா, எனக்காக வெயிட் பண்ணீங்களா என்று வருத்தப்பட்டாள் ஆர்த்தி. அதெல்லாம் இல்லம்மா, இங்க எல்லாரும் சேர்ந்துதான் சாப்பிடுவோம் என்று புன்னகையுடன் சொன்னார் திவ்யாவின் அம்மா. அதை கேட்டதும் ஆர்த்தியின் மனம் நெகிழ்ந்தது. அம்மா, நான் பரிமாறுறேன் என்று உரிமையுடன் சொன்னாள் ஆர்த்தி. அனைவருக்கும் அன்பாக உணவு பரிமாறினாள். அதே நேரத்தில் விக்கியும் அங்கே வந்தான். அவனை பார்த்ததும் விக்கி வாங்க உட்காருங்க என்று இயல்பாக அழைத்தாள். அந்த ஒரு வார்த்தை விக்கியின் மனதில் 1000 பூக்கள் பூக்க வைத்தது. அமைதியாக அமர்ந்தான். அவனுக்கும் அன்பாக உணவு பரிமாறினாள் ஆர்த்தி. அதை பார்த்த விக்கி அவனின் காதலை இன்னும் ஆழமாக்கினான். அனைவரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு கொண்டிருந்தனர். திடீரென ரம்யாவின் போன் ஒலித்தது. போனை அட்டன் செய்து சில நொடிகளில் திரும்பி வந்தாள் ரம்யா. நாளைக்கு காலேஜ் செமினார், ஈவினிங் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நோட்ஸ் வாங்கிட்டு வரேன் என்று சொன்னாள். சீக்கிரம் போயிட்டு வா என்று கூறினார் அவரது அம்மா. அதை கேட்டதும் ஆர்த்தியும் திவ்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவரின் முகத்திலும் பதற்றம். அடுத்த நொடியே சாப்பாட்டை பாதையிலேயே விட்டு ரூமுக்கு ஓடினர். ஐயோ, நாளைக்கு செமினார், என்ன பண்ண போறோம் என்று பதறினாள் திவ்யா. அவசரமாக தன் நண்பருக்கு கால் செய்ய போனை எடுத்தாள். உடனே ஒரு நிமிஷம் என்று தடுத்தாள் ஆர்த்தி. நோட்ஸ் பத்தி கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் என்று அமைதியாக சொன்னாள் ஆர்த்தி. அதை கேட்டதும் திவ்யாவின் முகத்தில் ஒரு சிறிய நிம்மதி. ஆனால் அடுத்த கணமே கிளாஸ் மேம், ஹெச்ஓடி, பிரின்சிபல் இவங்க எல்லாரையும் எப்படி சமாளிக்க போறோம் என்று மீண்டும் கவலையடைந்தாள். சிறிது நேரம் யோசித்தவள், சமாளிப்போம், எவ்வளவு பண்ணிட்டோம் என்று கூறினாள் திவ்யா. ஆர்த்தியும் அதை கேட்டு சிறிது நிம்மதி அடைந்தாள். அதே நேரத்தில் ஆர்த்தியின் போன் ஒலித்தது. யாரு என்று கேட்டாள் திவ்யா. சிரித்தபடி போன் ஸ்கிரீனை திருப்பி காட்டினாள் ஆர்த்தி. அதில் தினேஷ் காலிங். அதை பார்த்ததும் ஒரே ரொமான்ஸ் தான் என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து சென்றாள் திவ்யா. ஆர்த்தியும் சிரித்தபடியே காலை அட்டன் செய்தாள். அம்மு என்றான் தினேஷ். சொல்லு என்று பெட்டில் படுத்தபடி பேச ஆரம்பித்தாள். திடீரென தினேஷின் குரல் சற்று மாறியது. அம்மு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான். சொல்லு என்று இயல்பாக கேட்டாள் ஆர்த்தி. சில நொடிகள் அமைதியாக இருந்தான் தினேஷ். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தான். எங்க காலேஜ்ல ஒரு பொண்ணு 1 வருஷமா என்ன லவ் பண்றாளாம். இன்னைக்கு என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டா என்றான். அந்த ஒரு வார்த்தை ஆர்த்தியின் இதயத்தை ஒரு நொடி நிறுத்தியது. அப்போ நீ என்ன சொன்ன என்று கோபத்துடன் கேட்டாள் ஆர்த்தி. நான் காலேஜ்ல நேர்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் என்றான் தினேஷ். அதை கேட்டதும் ஆர்த்தியின் கோபம் இன்னும் அதிகமானது. நம்ம லவ் பத்தி உடனே சொல்ல வேண்டியதானே என்று கேட்டாள். தினேஷ் எவ்வளவோ விளக்க முயன்றான். மெசேஜ்ல பேசுறதை விட நேர்ல பேசணும் தான்
என்றான். ஆனால் அந்த நேரத்தில் ஆர்த்தியின் மனதில் பயம் மட்டுமே இருந்தது. அவன் என்னை விட்டு போயிடுவானோ என்ற எண்ணம் அவளை ஆட்கொண்டது. எதுவும் பேசாமல் போனை கட் செய்தாள். தொடர்ந்து மீண்டும் மீண்டும் தினேஷ் கால் செய்தான். ஆனால் ஒரு காலை கூட ஆர்த்தி அட்டன் செய்யவில்லை. இறுதியில் தன் போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டாள். அந்த ஒரு நொடி தினேஷின் மனதில் 1000 கேள்விகள். நான் தப்பு பண்ணிட்டேனா? அம்மு என்ன தப்பு புரிஞ்சிருப்பாளோ என்று குழப்பத்தில் அமைதியாக அமர்ந்தான். மறுபக்கம் ஆர்த்தியும் கோபத்திற்கும் பயத்திற்கும் நடுவே கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள். ஒரே ஒரு உண்மை மட்டும் இருவருக்கும் புரியவில்லை. காதல் அதிகமாக இருந்ததால் தான் இந்த சண்டையும் அதிகமாகிவிட்டது. ஆர்த்தியை சமாதானப்படுத்த தினேஷ் என்ன செய்வான்? இருவரும் மீண்டும் ஒன்றாக சேர்வார்களா? தொடரும். ஆர்த்தி மற்றும் தினேஷின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோடை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க.